கட் பண்ணா ஒரு 10 வருஷம் வந்து நீங்க எந்த மூவிஸும் பண்ணாம, எங்க போனாங்க விஜய்? அதுக்கப்புறம் நீங்க திருப்பி வந்துட்டு பாரதிராஜா சாரோட மூவில வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் ஆனீங்க. ஒரு யூனிவர்ஸ் மாரி இந்த படத்துலயும் இப்ப நீங்க பண்ற படத்துலயும் பாரதிராஜா சார் இருக்காரு. ஸோ எனி வேர்ட்ஸ் அபவுட் ஹிம்? பாரதிராஜா சார் இஸ் லைக் என்ன சொல்கிறது, எனக்கு அந்த 2 ஹிமாலயா மவுண்டன்ஸ் மாதிரி எனக்கு. கேபி சாரும் சரி, பாரதிராஜா சார். அந்த படமும் நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே, நான் பிஆர் சாரோட ஃப்ரேமில் இருக்கணுன்ற ஒரு காரணத்தை தான். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது இட்ஸ் அ காமிக் ரோல் நெக்ஸ்ட் டு வடிவேலு சார் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் வெரி அப்ரிஹென்சிவ் அபவுட் இட், லைக் யூனோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு. நான் கடகடன்னு வத்தலை குண்டில் ஷூட்டிங் நடக்குது, வந்துடுறியா ஊரில் இருக்கேன். ஏன்னா நீங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லலை, ஏன் காணாமல் போயிட்டீங்க அப்படின்னு. படிப்புக்காக நான் ஃபஸ்ட்டு படிப்பு, வீட்டில் வந்து படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ். எங்கள் அப்பா ஃபாதர் வந்து யூ ஷுட் ஸ்டடிங்கிற மாதிரினால என்னை படிப்பில் கவனம் செலுத்துறதுக்காக நான் காலேஜ் பண்ணேன், அப்புறம் பெங்களூர் போனேன், அப்புறம் லா பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஒர்க்ட் அப்ராட் அண்ட் ஐ கேம் பேக். அப்போ நான் ஊரில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாரதிராஜா சார் இந்த ஒரு ரோல் பண்ணுறியாம்மா அப்படின்னோடனே, பண்ணுறியான்னு கேட்குறாரு. அது எப்படி இன்னும் இல்லைன்னு சொல்கிறது. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் காமெடின்னு தெரிஞ்சது. பட் ஆனால் இப்போவும் அவரை பார்க்கும்போதெல்லாம் நான் கேட்பேன், நீங்கள் வந்து அந்த படம் வந்து என்ன கேரக்டர் அப்படின்னு நான் கேட்டோன்னு என்ன சொன்னார் தெரியுமா? முதல் மரியாதையில் ராதா மாதிரி ஒரு கேரக்டர்மா அப்படின்னாரு. அவர் சொன்னது லுக்கு, அந்த மாதிரி ஒரு லுக்கு தானே. ஆமாம். எனக்கெல்லாம் பூங்காற்று திரும்புமா அதெல்லாம் வந்தது. அந்த நிலாவத்தான் நான் கையில் பிடிச்சேன்னு ஏதோ வரப்போகிறேன் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் அங்கே போன காமெடியாக பிராங்க் பண்ணிட்டாங்க. கௌதாரின்ற ஒரு கேரக்டரில் பிராங்க் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு.